பாருங்கோ 2:45 ஆகிட்டுது. நான் வந்து இனித்தான் வந்து தூங்க போகிறேன். ஆறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மூடிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி விடணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிட்டு ஜோகேட் குடிப்போம். ஒரேஞ்ச் இல்லாடி ஆப்பிள் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. முகாம் கூட கழுவ விடுறாங்க இல்லையா, உடனே கோல் எடுக்கிறாங்க. அன்பு தானே சோக்க நண்பா தான் இருக்கும். போய் நான் வெளிக்கிறவர் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இப்படியே வச்சுட்டு வாங்க. இந்த தன்மைக்கு இது வந்து கீட் பண்ண போகுது. நாங்கள் வந்து தனியாக தப்புறோம். சரியா? இப்போ ஹீட்டரை போடும். தண்ணி வந்து சரியாக வந்து கொதிச்சு கூடுதலாக எல்லாருக்குமே வந்து நீட்டெலாம் வந்து பிடிக்குமான்னு எனக்கு நிறைய இவ்வளோ கரை ரெண்டா கஷ்டம். ஃபுல் டேங்க் பண்ண போகிறேன். டிம் கோட்டன் அடிக்க போகிறேன். இது பிரச்சனை. உண்மையிலே சனி ஞாயிறுன்னு சொன்னால் பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்கட பாட்டு கிளம்பலாம். இது வேலையை போகிறோன்னு சொன்னால் 6 இப்போ ஒரு வேலை வந்து ஒரு நேரமாக இருக்கும். வணக்கம், நான் சார். நான் வந்து நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமம்பில்லுன்ற இடத்துல நிற்கிறேன். என்னடா புதுசாக படத்து இந்த வீடியோ போடுறான்னு யோசிப்பீங்க. நான் வீடியோவும் போடையில் இன்றைக்கு நாங்கள் வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் யோசிப்பீங்க மார்னிங் அண்டு இப்போ மார்னிங் இல்லை, இப்போ இரவு. நான் இனிதான் வந்து தூங்க போகிறேன். தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறேன், அதில் இருந்து அப்படியே என்னுடைய டே இன் மை லைஃப் நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு இல்லை, இப்போவே ஞாயிற்றுக்கிழமை தான். 12 மணிக்கு மேலே ஆகிட்டு நான் எத்தனை மணிக்கு தூங்க போகிறேன்னு தெரியுமா? பாருங்கோ 2:45 ஆகிட்டுது. நான் வந்து இனித்தான் வந்து தூங்க போகிறேன். தூங்கிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு எழும்புறேன்றதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே எனக்கே ஐடியா இல்லை எத்தனை மணிக்கு எழும்புறேன்னு. 6:30க்கு வளமையாக அலாம் அடிக்கிறது. சரியா? 2:45 எழும்ப போனால் மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போகிறோன்னா அதால் வந்து 6:30க்கு அலாம் அடிக்கும். அப்போ அதை எவ்ரிடேயில் கொடுத்து வச்சுக்கேன் ஐஃபோனில். அப்போ ஒவ்வொரு நாளும் 6:30க்கு அடிக்கும். ஆனால் நான் 6:30க்கு சனி ஞாயிறு எழும்புறையில் மண்டே டு ஃப்ரைடே கட்டாயம் எழும்பியே ஆகணும். மண்டே டு ஃப்ரைடே கொஞ்சம் ஏர்லியாக படுத்துடுவேன். அதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் எழும்புறேன், மற்றது என்னென்ன செய்கிறேன்றதை பார்க்க போகிறீங்க. கனடாவில் சனி ஞாயிறு என்னுடைய சனி ஞாயிறு இப்படி தான் இப்போ நான் வந்த நாள்லேருந்து போய்கொண்டிருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. மற்றது என்னுடைய மண்டே டு ஃப்ரைடேயில் வந்து என்னுடைய அந்த டே லைஃப்பும் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ வரும். ஓகே காய்ஸ், இப்போ குட் நைட். அப்படியே விடிய எத்தனை மணிக்கு எழும்புறேன் ஐடியாவே இல்லை. அப்படி எழும்பின உடனே வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, பாய். எல்லாருக்கும் குட் மார்னிங். கொஞ்ச நேரத்தில் குட் மார்னிங் எல்லாம் போகுது போல் இருக்குது. நேரம் சரியாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:36. 10 மணிக்கு எழும்பிட்டேன். 10 மணிக்கு எழும்பினோடனே அந்த என்னென்னு சொல்கிறேன், எழும்ப மேனம் இல்லை. அப்படியே சுரண்டு படுத்து இப்போ 11:36 ஆகிட்டுது. ஓகே, இன்றைக்கு என்னுடைய டே இன் மை லைஃப். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 நாள் போயிட்டுது. இப்படி தான் சனி ஞாயிறுன்னு சொன்னால் நேற்று இதை விட லேட்டாக எழுப்பினான். இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் ஏர்லியாக எழுப்பிட்டேன். ஓகே, பார்க்கலாம் என்னென்ன செய்கிறேன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. மண்டே டு ஃப்ரைடே வேலைன்னு சொன்னால் 6:30 கிளம்பணும். அது வேறு வழி இல்லை. 6:30 கிளம்பிக்கும் அது படுற பாடு இருக்குது. ஐயோ. ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்ன்றது. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. முகாம் கூட கழுவ விடுறாங்க இல்லையா, உடனே கோல் எடுக்கிறாங்க. அன்பு தானே சோக்க நண்பா தான் இருக்கும். போய் நான் வெளிக்கிறவர் கணக்கு ஓடு. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இப்போ நாங்கள் வாஷ் ரூமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கீழே போய் சாப்பிடணும். சாப்பிடைய அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்படியே தான் போகுது நாங்கள் வாஷ் ரூமை. ஓகே, பை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, வெளியில் வந்து சினோ வந்து கொட்டி இருக்குது. இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மழை பெய்தான்னு சினோ கொண்டான்னு
பெரிய காத்தடிச்சான்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் தெரியாது. ஒன்று விண்டோக்குள்ளால நாங்கள் கட்டி பார்க்கணும், இல்லைன்னு சொன்னால் வேதர் ஆப்பில் பார்த்தா தான் அது வந்து இப்போ ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யுதுன்னு சொன்னால் மழை சத்தம் கேட்கும், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா சத்தமும் கேட்கும். இங்கே வந்து ஒரு சத்தமும் கேட்காது. இந்த வீடுகள் வந்து அப்படித்தான். ஒரு சில வீடுகளுக்கு வந்து கேட்கும் போதையில் இப்படியான வீடுகளில் வந்து சத்தம் வந்து உள்ளே கேட்காது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம் வாங்க. இப்போ நான் வந்து என்ன சாப்பிட போகணும்னு சொன்னால் பான் தான் சாப்பிடுவேன். பானை வந்து கீட் பண்ணி போட்டு நியூட்லா பூசி மற்றது பிளெயின் டீ குடிக்க போகிறேன். 12 மணி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 11:54 ஆகிட்டுது. ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து இப்போ நாங்கள் வந்து பானை வந்து எடுப்போம். ஓ, இங்கே இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, ரெண்டு பானை எடுத்த முடிச்சுன்னா ஓகே இருக்கும். இது வந்து அப்படியே கீட் பண்ணி போட்டு நியூட்லா பூசி சாப்பிட்றது சாப்பிட்டு வேணுவோம். உண்டு இப்படியே வச்சுட்டு வாங்குவோம். இந்த தன்மைக்கு இது வந்து கீட் பண்ண போகுது. ஸோ இது கீட் பண்ணி முடியாது, ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். நான் வந்து ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, அப்புறம் இதை வந்து உள்ளுக்கு எடுத்து வைக்கணும். பான் வந்து சுட்டுட்டு வாங்க, அதில் பான் வந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து தனியாக தப்புறோம். சரியா, இப்போ ஹீட்டரை போடுவோம். ரைட், வேலை செய்யுது. இப்போ அங்கே பான் வந்து மேலே வந்துட்டு அப்படி வந்துடுதுன்னு பார்த்தீங்களா. இதோட ப்ரௌனாக இருக்கலாம், அது ஆழம் எடுத்தால் கரையிடும். நம்மளாம் இதெல்லாம் ஓகே இருக்கும், இதே ஓகே இருக்கும். நான் கொஞ்சம் இன்னும் கிட்ட ஆர்டர் பண்ண சொல்லி விட்டுனேன். நியூட்லா வந்து நியூட்லா இங்கே இருக்கு. ஓகே, நியூட்லா பூசிட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து பான் வைக்கிறதுக்கு தண்ணி வந்து சரியாக வந்து கொதிச்சிச்சு. ஓகே, என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இதை நீ ஆற்றுறதை விட அப்படியே சும்மா கரண்டியால் இதாண்டு விட்டா சுற்றி விட்டா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும். இது இன்றைக்கு பிரச்சனை. உண்மையிலே சனி ஞாயிறுன்னு சொன்னால் பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்களோட பாட்டு கிளம்பலாம். இது வேலையை போகிறோன்னு சொன்னால் 6:30. இப்போ ஒரு வேலை வந்து ஒரு நேரமாக இருக்கும். அந்தந்த நேரத்துக்கு வந்து எழும்போகணும். அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. நான் வந்து 6:30க்கு எழும்போகணும். அது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இப்போ 5-6 நாள் வீடியோ போடையில் வேலையை போடாதான் வீடியோ எடுக்க வந்து நேரம் இல்லை. வேலை வந்து முடிகிறது வந்து 4 மணிக்கு. அப்படியே வந்து இங்கே வேறு இருந்துரும். 4:20க்கு இங்கே வந்துடுவேன். கார்லாம் போகிறேன்னா லைசன்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு. லைசன்ஸ் எடுத்த வீடியோ வந்து சொல்லல. அதே நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே எடுத்தேனான்ற வீடியோ வந்து இருக்குது. வீடியோ போடுவேன் நான். ரைட், தனியாக ஆந்தியாச்சு. அப்படி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நியூட்லாவை பூசி போட்டு இப்போ இருந்து சாப்பிட வேண்டியா. அப்படியும் கரண்டில் இருக்கும். அதை வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் கூடுதலாக எல்லாருக்குமே வந்து நீட்லாம் வந்து பிடிக்குமான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ சாப்பிட்டு அடுத்து என்னென்ன செய்யணுன்றதை பார்ப்பேன்.
எனக்கு வந்துமே இப்படி இதில் சித்தனை குடிக்க தான் விருப்பம், மாவல் கப்பில் குடிக்க விருப்பம் இல்லை. ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. இனி என்ன செய்கிறோம்ன்றது எனக்கே தெரியாது. என்ன அப்படியே தான் போகுது, வீட்டுக்குலாம் இருக்கிறது. சில ரெண்டே வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சுருதியா நினைக்கிறேன். ஹாய் சுருதியா. மச்சான் டே இன் மை லைஃப் வீடியோ செய்கிறேன். தெரியும்? என்ன ஜூஸ் இது? ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறா சுருதியா தான். இங்கே தம்பின்ற டாய்ஸ் வேலை, தம்பின்ற டாய்ஸ் வேலை இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட்டேன் பாருங்க. இதில் பாருங்க செரி பழம் இருக்குது. இப்போ செரி பழம் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி சாப்பிடணும் தான் நினைக்கிறேன். சம்மருக்கு இங்கே வந்து செரி பழம் போய் பிக்கப் பண்ணலாம். அது நீங்கள் சம்மர் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, என்னென்ன செய்கிற மட்டும் பார்ப்பேன். சுருதியாக வேணும். இது தம்பிக்கு. ஓ மை காட், வெளியில் பாருங்க சினோவை. ஆனால் வந்து பெருசாக குளிரையில் போல் இருக்குது. நல்ல வெதர் போல் இருக்குது. கார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே மூடிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி போட்டு தட்டி விடணும். வேண்டாம் பிறகு பலதாக போயிருங்க. பலதாக போயிட்டு ஸ்டார்ட் பெறாது. பிறகு பாருங்க முன்னுக்கு அப்படியே சினோவால் மூடிட்டு சீட்டை போட்டுட்டு வழியில் தட்டுவோம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான குளிராக இருந்தது. இன்றைக்கு வெளியில் வந்து இப்போ வெளியில் வர்றேன். நேற்று வெளியிலே வேறு இல்லை உண்மையிலே, சனிக்கிழமை. அப்படியே வீட்டுக்கே பொழுது போயிட்டு நாங்கள் அப்படி வந்து க்ளீன் பண்ணி விடணும். க்ளீன் பண்ணி விட்டால் இது வந்து ஒட்டாது. இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஃப்ரீஸ் ஆகிடும். நிறைய இடந்ததுமா நம்ம தட்டி போட்டேன். இப்போ பாருங்க கார் வந்து ஸ்டார்ட்டில் நிற்கிது. அதோட கீட்டரும் போட்டு விடாது. ஆட்டோமேட்டிக்காக வழியில் எல்லாம் கொட்டணும் பாருங்க. பார்த்தீங்களா? ஓ மை காட், எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓ நிறைய சினம். இவ்வளோ கரைக்கு கஷ்டம். இங்கே வேறு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? தட்டை வந்து ஒன்று இதான் பிரச்சனை. இப்போ எங்கே இப்போ அவசரத்துக்கு இந்த கார் எடுத்துன்னு போகிறேன்னா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் தட்டி கீழே கொட்டி ஐயோ ஐயோ அதுக்கிடையில் அதுவாசி நாள் போடும் போட. இந்த கார்லாம் நான் வந்து வேலையை போகிறேன்னா கிணறு நிற்க கொஞ்சம் குளிர்க்குது தான். சரி, இப்போ பாருங்க எல்லாம் வந்து தட்டியாச்சு. கொஞ்சம் இருக்காது எல்லாம். இனி இப்போ கீட்டரில் அமுழு போட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிக்குள்ளே வந்துடும். விடிய வேலைக்கு போகணும். பெட்ரோல் இல்லை. இப்போ கொஞ்சம் தலை வந்து பெட்ரோல் அடிக்க போகணும். வேண்டாம் அப்புறம் விடிய 6:30க்கு தான் எழும்புறது. மட்டும் டைம்லாம் போகிறோம். மட்டும் அந்த வேலை டைம் இப்போ 7 மணிக்குன்னா சரியாக 7 மணிக்கு அங்கே நிற்கிற மாதிரி தான் போகிறேன். ஸோ அதில் வந்து பெட்ரோல் சைடில் நின்று போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போ பெட்ரோல் வந்து அடித்து வைக்க போகிறேன். கொஞ்சம் தலை போவோம் பெட்ரோல் சைடுக்கு. அப்படியே இங்கே அங்கே போகலாம்டா. அப்படியே போகலாம். எல்லா லைசன்ஸும் வந்து எடுத்துட்டேன் ஃபைனலாக. நிறைய வீடியோஸ் நீ வெறும் நினைக்கிறேன். என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே வேலைண்டா இப்போ 6:30 போனோன்னு சொன்னால் இங்கே வேறு வீட்டை வேறு சரியாக 4:25 4:30 ஆகும். 4:30 அப்புறம் வந்து அப்புறம் குளிச்சுட்டு இதெல்லாம் எல்லாம் விரண்டுறோம். அந்த ஒரு பிரச்சனையால் வந்து வீடியோ போடுறதில்ல. இப்போ பார்ப்போம், வீடியோ கால் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஒரு கார் ஒன்று எடுக்க போகிறேன். கார் இப்போ யாருக்காவது இப்போ தெரிஞ்ச நல்ல கார் அங்கே என்னென்னு சொன்னால் சொல்லுங்க. கார் ஒன்று இப்போ நான் எனக்கு ஓனாக எடுக்க போகிறேன். ஏண்டா எடுத்து போட்டு சின்ன சின்ன ஐடியாக்கள் இருக்குது. பார்ப்போம் எல்லாம் சரி வரமாட்டேன் நம்புகிறேன். சரி, இப்போ உள்ளே போகிறோம். இப்போ அங்கே
இதுதான் இந்த கனடா. வெயில் இருக்குது, மழை பெய்து இருக்குது, ஸ்னோ கொட்டி இருக்குது. பார்த்தீங்களா, கனடா இந்த வெதரை புரிஞ்சு கொள்ளவே இல்லாது. இதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலிஃபோர்னியான்ற இடத்துல வந்து எத்தனையோ ஏக்கரில் வீடுகள் வந்து எரிஞ்சு கொண்டு இருக்குது. பார்த்துருப்பீங்க. ஓகே, பாப்போம் என்ன நடக்குது. நிறைய பங்களா ஹவுஸ் எல்லாம் வந்து எரிஞ்சு இந்த மாதிரி சொல்லிடணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ குளிச்சுட்டு இப்போ வந்துட்டேன். இப்போ என்ன சொன்னால் சாப்பிடணும். இப்போ 3 மணி ஆகிட்டுது. சாப்பிட்டு காருக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும். அந்த சினோ க்ளீன் பண்ண தெரியுமா, இந்த பங்காளி நிற்கிறது தெரியாது. அந்த காருக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும். நாளைக்கு வேலை இருக்குது. ஸோ என்னென்ன செய்கிறன்றதை வந்து வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ சாப்பிட போகிறேன். இன்னும் சாப்பிடல. இப்போ குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதை முடிச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வந்து பெட்டில் படுத்தது தான் தெரியும். நித்திரை அவ்வளோ சும்மா ஃபோனை நோண்டிட்டு இப்போ குளிச்சுட்டு திருப்பி சாப்பிட்டு இப்படியே போகுது. சனி ஞாயிறு இப்படி தான் போகுது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வேலை. அதில் வந்து வேலைக்கு உண்மையிலேயே வந்து கனடாவில் வேலை இல்லாமல் இருக்கல. ஏன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறத விட வேலைக்கு போனால் காசும் பெறும், மற்றது பொழுதும் போகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மற்ற காசும் வேணும் தானே, காசு இல்லாமல் ஒன்றும் செய்யலாது. ஸோ அதில் வந்து வேலைக்கும் போக தான் வேணும். ஓகே காய்ஸ், இப்போ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம்னா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடியுது. இப்போ வெளியில் போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிட்டு ஜோகேட் குடிப்போம். ஒரேஞ்ச் இல்லாடி ஆப்பிள் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். இப்போ ஸ்ட்ராபெரி இங்கே வந்து ஜோகேட் வந்து ஒரு பிராண்டில் இருக்குது. ஜோகேட்டை உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்குது. இதை குடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறோன்னு இல்லையோ ஜோகேட் குடிப்பேன். அப்புறம் ஒரேஞ்ச் குடிப்பீங்க? குடிக்க தெரியும்? தோடம்பலம் முடிக்கிறா பாப்பா. ஐயோ ஐயோ. Nice, thank you. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளிக்கிற போகிறோம். கார் வந்து அதில் நிற்கிது. ஐயோ, கார் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் டே கொஞ்சம் வெதர் வந்து ஓரளவு ஓகே இருக்குது. அதில் வந்து உள்ளே வந்து பெருசாக குளிராது. இப்போ 5-6 நாளாக பயங்கரமான குளிருங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் மேலையெல்லாம் கரைஞ்சிட்டுது. மேலே அப்போதை பார்த்துருப்பீங்க, இப்போ எல்லாம் கிடந்தது. இப்போ எல்லாம் கரைஞ்சி ஓட்டுன்ட்டு சினோ டைமில் வந்து வழுக்கும்னு சொல்லுவார்கள். ஸோ அதான் கவனமாக விடணும். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு ஆமாம் இதெல்லாம் கொண்டு போகிறது தான் பெரிய இறைச்சலாக கிடக்கு. ஓகே, நான் வந்து இங்கேருந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். பெட்ரோல் அடிக்கணும். அப்படியே வேறு எங்கேன்னு போகலாம் தெரியல. அடுத்தது மாமா அங்கே போகிறோண்டவர் கார் ஒன் பண்ணவர். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. கார் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல பாட்டெல்லாம் படிக்கும் பாருங்க. பாட்டை பாருங்க. பாக்ஸ் எல்லாம் வேறு லெவல். கார் வந்து வெளியில் பார்க்கத்தான் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, இந்த ஆளும் பழசு மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளுக்கு வந்து இன்டீரியர் எல்லாம் வேறு லெவல். பாட்டெல்லாம் பாருங்க. டிஸ் எங்கே பெட்ரோல் அடிக்க அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக வந்து கனடா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே பெட்ரோல் அடிக்கலாம். பட் இப்போ அவங்கள அடிச்சு விடுற மாதிரி பெட்ரோல் செட் ஒரு இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்களில். இப்போ அங்கே போக போகிறேன், அவங்களே ஃபில் பண்ணி விடுற மாதிரி அங்கே போயிட்டு இப்போ ஃபில் பண்ணுவோம். பாருங்கள், ஃபியூவல் வந்து சிட்டியாக வந்து குறைஞ்சிட்டு கேன்சர்னு தான் சொல்கிறீங்க. ஏன் கேன்சர்னு சொல்கிறேன், ஏதோ முதல்வருக்கான வீடியோ போடைக்க யாரை சொன்னேன், காரணம் மறந்துட்டேன். இங்கே பெட்ரோல் செட்டை வந்து கேஸ் ஸ்டேஷன் தான் சொல்லுவார்கள். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து படிக்கிடுவோம். லைசன்ஸ் எடுத்தது உண்மையிலே வந்து பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் லைசன்ஸ் இல்லாமல் இங்கே ஒன்றுமே செய்யலாது. லைசன்ஸ் மட்டும் இல்லை, காரம் எல்லாமே ஒன்றுமே செய்யலாது. எல்லாம் ஓகே ஆகும். கொஞ்சம் நாளில் வெயிட் பண்ணி பாருங்க, நல்ல வீடியோக்கள்லாம் வரும். ஓகே, இப்போ நாங்கள் இப்போ வெளிக்கிற போகிறோம்.
சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வலிக்கிட்டோம். சின்ன கீழே இருக்குது. டயர் எல்லாம் வந்து புறாண்டி கொண்டு வலிக்கிற நேரம் வலிக்கிறது. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதிக ஆளும் 6:30 தான் நான் போகிறேன். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கார் வந்து அந்த நேரத்தில் வந்து சிட்டியான குளிராக இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். 10 நிமிஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் திருப்பி வந்து வர்றேன். ஏன்டா இது வந்து உடனே வந்து கீட் பெறாது இந்த கார். அந்த மாலும் இப்போ கொஞ்சம் மேலே சொல்லுவேன் 2008ஆம் ஆண்டு காரன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. வானம் உடைக்க வடிவாக கவனமாக பார்த்து விடணும். அது எங்கே இருந்தால் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தான். ஸோ கொஞ்சம் கவனம். நாங்கள் ஏமாந்தவங்கன்னு பார்த்தா சரி பூம் தான், சக்க பூம். ஆனால் கார் பழசன்னு சொல்லி தான் நான் உண்மையிலேயே என்னன்னு சொல்கிறேன். புது கார் அதுண்ட இது வராது. ஆனால் பெருசாக பேடண்ட் இல்லை, நல்ல கார். நிறைய விலைக்கும் ஓகே. இப்போ நாங்கள் புது கார் எடுக்கிறோம் பயங்கரமான விலை. ஆனால் புது கார் தான் ஒன்று எடுக்கிற ஐடியா ஒன்று இருக்குது, பார்ப்போம். சரி ஓகே. இப்போ நாங்கள் பெட்ரோல் செட் அடிக்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் வாய்ஸ். பெட்ரோல் செட் அடிக்க வந்துட்டேன். இதெல்லாம் அடிக்கணும். ஆனால் இதெல்லாம் அந்த அடித்து ஒரு ஐயாக்களை வந்து காணையில் ரெகுலர் தான் அடிக்கிறது. மற்றது ஃபுல் டேங்க் பண்ண போகிறேன். ரெகுலர் ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் வந்து அடித்தாச்சு. அந்த பெட்ரோல் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து காட்டிலாம் போயிட்டு இப்போ நான் வந்து திரும்ப போய்க்கொண்டு நிற்கிறேன். இப்போ டிம் கோட்டன் அடிக்க போகிறேன். டீ குடிக்கிறதுக்கு இல்லை, அதில் போயிட்டு இப்போ மாமா வந்து கார் வந்து மாற்றி தரோம். மாமா வந்து கார் வேணும்னு சொன்னவர். ஸோ அதில் போயிட்டு மாமாவுக்கு இப்போ கால் பண்ண போகிறேன். இன்றைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ காரோடு இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னதுக்காண்டி என்ன சொன்னால் ஜாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாக வச்சுட்டா மேலே தொப்பி போட தேவையில்லை, கை க்ளோஸ் போட தேவையில்லை. இப்போ இங்கே டக்குன்னு கடைகளுக்கு போக போகிறேன்னு சொன்னாலும் டக்குன்னு இறங்கி கடைக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். மெக்டோனாஸுக்கு முன்னு நினைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து சும்மா வந்தேன் இடத்துக்கு. இங்கே போகலாம், எங்கே போகலாம்னா நான் ஜோதிச்சு நினைக்கிறேன். இந்த டே என்னண்டு கொண்டு போனது ஏன் இருக்குது. அப்படியே தான் போகணும். இப்போ இதுக்கு முன்னம்னு சொன்னால் வீட்டான்னு இருக்கணும், என்ன வழியிலேயும் போயிடாது. சில நேரத்தில் இங்கே சனி ஞாயிறில் சில டைம் மாமாக்கள் இப்போ எங்கேன்னு போனால் மாமாக்களோட போகிறது மற்றும்படி வீட்டான். இப்போ காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பாட்டுக்கு போயிடுவேன். இங்கே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொழுதும் போகும். டே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது மைண்ட். நேற்று சிட்டியான போரிங். நேற்று வந்து வெளியில் போயில திடீரெண்டு விண்டோ திறந்து பார்த்தா நேற்று வந்து சினிமா வந்து கொட்டினது. அப்போ நேற்று வெளியில் போயில போக வேண்டிய தேவை வேற இல்லை. இப்போ கார் இப்போ என்ன டேன்னு இருந்ததுன்னு சொன்னால் நான் இந்த பாட்டுக்கு இங்கே எடுத்து கொண்டு போயிடுவேன். இப்போ ஸ்காப்ரோக்கெல்லாம் அடிக்கடி போகலாம். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் எடுத்துடுவேன். கார் வந்து எப்படி இந்த மாதம் முடிகிற கடையில் எடுத்துட்டு நம்புகிறேன். ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பார்ப்போம் டே என்ன மாதிரி போகுதுன்ட்டு. இப்போ சாப்பிட்டுனா இல்லாட்டி டிம் ஹோட்டலில் போய் டீ ஒன்று குடிக்கலாம். நிறைய பேர் டிக்டாக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி அண்ணா டிம் காட்டன் டீ குடிச்சிட்டிங்களோன்னா கேட்கணும். சில பேர் கொமெண்டில் கூட போடணும். கனடா கழிச்சு வீடியோ போடுறேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது வீடியோ எதுன்னு போடணும்னு சொன்னால் அதை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அதை பார்த்துட்டு நாங்கள் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து மெக்டோனல்ட்ஸ் அடியில் நிற்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதோட பெட்ரோல் வந்து எவ்வளோ அடிச்சேன்னு சொன்னால் $56 பெட்ரோல் வந்து அடித்தேன். கிட்டத்தட்ட 39 லிட்டர்னு நினைக்கிறேன். 1.59 சென்ட்ஸ் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெட்ரோல் செட்டில் ஒவ்வொரு மாதிரி விலை போகும். அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை. இப்போ இலங்கையிலன்னு சொன்னால் அப்படி இல்லை. எல்லா பெட்ரோல் செட்லேயும் வந்து இன்றைக்கு பெட்ரோல் வந்து இன்றைக்கு இல்லை, பெட்ரோல் வந்து 343 ரூபான்னு சொன்னால் எல்லா பெட்ரோல் செட்லேயும் வந்து 343 ரூபா தான் இருக்கும். எப்பயாச்சும் பெட்ரோல் குறையுமே ஒழிய, அப்படி கூடி குறைஞ்சாலும் எல்லா பெட்ரோல் செட்லேயுமே வந்து ஒரே விலையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பெட்ரோல் செட்டில் வந்து ஒரு விலை. ஏன் அப்படியோ எனக்கு தெரியல. ஆனால் அப்படித்தான் சில பெட்ரோல் செட்டில் வந்து குறைவாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய. கனடா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படித்தான். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ப்ரைஸாக இருக்கும். அப்படி ஏனோ தெரியல. அது
ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து இப்போ 8:28 ஆகிடுது. இப்போ நான் வந்து வீட்டை வரேன். அப்போது மெக்டோனல்ஸ் சைடில் நின்றுட்டு மாமா கால் பண்ணார். இப்போ அத்தை விட்டு குக்கா போகணும்னு சொல்லி அங்கே போயிட்டு இப்போ லேட் ஆகிடுது, 8:28 ஆகிடுது. ஓகே, இப்போ நான் வந்து எனிதான் வந்து உள்ளே போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து சினோ அத்தை விட்டு நின்றுட்டு வெளியில் வரேன். கார் வந்து அப்படியே சினோவால் மூடி போயிருக்கு. அதை க்ளீன் பண்ணி போட்டு அப்படியே இப்போ வீட்டடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சண்டை முட்டி விட்டாங்க. ஹோம்வொர்க் பண்ணியா? போ. நீ ஹோம்வொர்க் ப்ளூ. சரி, அவன் மண்டை கழுவு. அவனோட எண்ணத்தை வந்து கழுவு. சண்டை என்னன்னா இருக்கீங்க. எஸ் சார். முத்துவை மட்டும் மனோநிலை என்ன செக் பண்ணிருக்கீங்க? என்ன காரணம்? சொன்ன வித்தியாசம் வந்து இருக்கேன் சார். லயன் கட்டி எடுக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஸா சாப்பிட்டு தம்பியோட விளையாடிட்டு பிக் பாஸ் போனது. பிக் பாஸ் சும்மா நார்மலாக பார்த்துட்டு பிக் பாஸ் பார்க்குறேல மாமாக்கள் பார்த்துட்டு அதே சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ பெட்டு வந்தாச்சு. இப்போ பலமா மாதிரி படுத்து விடிஞ்சதுன்னு சொன்னால் 6:30 அலாம் அடிக்கும் கிளம்பி வேலைக்கு போக வேண்டியது. அப்புறம் 4:30 திரும்பி வீட்டை வர வேண்டியது. அப்படியே ரொட்டேட் சனி ஞாயிறு இப்படி தான் என்னுடைய லைஃப் வந்து போய்கொண்டிருக்குது. திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக எழும்புறோம், மற்றது வேலைக்கு போகிறோம், அவ்வளோ தான் வித்தியாசம். அப்புறம் வீட்டில் இருக்கிறது இந்த 4:30 பிறகு நடக்கிறது வந்து சனி ஞாயிறில் நடக்கிறது தான். 4:30 பிறகு என்ன செய்யணும் அதெல்லாம் தான் நடக்கும், அவ்வளோ தான் வித்தியாசம். இந்த சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான். இந்த 6:30 4:30 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புது அனுபவங்கள் எல்லாம் வந்து போகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க பீஸா சாப்பிட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டு இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தூங்க போகிறேன். இன்றைக்கு வந்து ஏர்லியாக தூங்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. எப்படியும் ஒரு 12:30 1 மணிக்கு இடையில தூங்கிடுவேன், 6:30 எழும்புவேன். சம்டைம் நீங்கள் நாளைக்கு அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதோட தைப்பொங்கல் வரப்போது எல்லாரும் உங்களுடைய பொங்கலை வந்து வடிவாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் போடணும்னு ஆசை தான். பார்ப்போம், டைம் கிடைச்சா எல்லாம்